வணக்கம் கனி ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவகம். லக்னம் அப்படின்னா என்ன? ஒரு ஜாதகத்தை திறந்தோன்னே முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா லக்னம் தான். அந்த லக்னத்திலேருந்து தான் அடுத்தடுத்து எல்லாமே பார்க்கணும். இப்போ லக்னம் என்னன்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியாது. ராசி என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க, நான் சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி அப்படின்னுட்டு. ராசி ஒரு பிரதானமாக பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. ராசி என்பது ஒரு உடல் மாதிரி தான். லக்னம் என்பது உயிர் மாதிரி. நீங்கள் உயிர் இல்லாமல் உடலை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உடல் இருக்கணும்னா உயிர்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? உயிர் தானே ரொம்ப முக்கியம். உயிர் இல்லாமல் உடல் அப்படின்றது அது பேர் வேற இல்லையா? அது மாதிரி தான். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் உயிர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் தான் இருக்குது. அந்த லக்னத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்கணும். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, அந்த லக்னம் நல்லா இருக்கா இல்லையா, லக்னத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையா, முடக்கு இல்லையா, இருட்டு இல்லையா, வைநாசிகம் இல்லை சூனியம், இருட்டு விட போயிடுச்சா, இல்லை நல்லா இருக்கா, வெளிச்சமாக இருக்கா, அந்த லக்னாதிபதி எனக்கு யோகாதிபதியா, கர்ணநாதனா அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா பின்வரும் காலத்தில் அவங்க உயர்ந்து மேலே மேலே நல்லா போயிடுவாங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன் அப்படின்னு தெரிலன்னா லக்னத்தில் எதனா பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும். அந்த லக்னம் என்பது ஒரு எத்தனை உங்களுக்குள்ள இருக்குது தெரியுங்களா? எத்தனை கொண்டு வரலாம் தெரியுங்களா? உங்களோட அறிவு, புகழ், பலம், உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட ஆயுள், உங்களோட பாசம், உங்கள் கனவு, உங்கள் கௌரவம், உங்கள் அமைதி, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் லக்னம் அப்படின்றது. ஆனால் ஒரு லைனில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆன்மா, உங்களோட ஆன்மா, உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் கொடுக்குற சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்கள் ஆன்மாவை எவ்வளோ நிறைவாக பார்த்துக்கிறீங்க அப்படின்றது தான் அங்கே இருக்குது. எத்தனை பேர் உங்கள் ஆன்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதை யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தில் நம்ம பிறக்கிறோம், ஒரு தாய் தந்தை இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம கல்யாணம் அப்படின்னு கமிட் ஆகிடுறோம். அங்கே வந்து கணவன், மனைவி, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். மாமனார் மாமியார்லாம் அப்படி போயிட்டே இருக்கோம். நீங்கள் நிறைய விட்டுட்டீங்க, நாத்தனார் அப்படிலாம் விட்டீங்க அப்படின்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறன்ற பட்சத்தில் எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுட்டு கடமையை செய்யாமலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி குடும்பத்தில் கமிட் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நம்ம செய்யணும் தான். அப்படி செஞ்சிட்டதுக்கப்புறம் உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க, உங்கள் ஆன்மா சந்தோஷப்படுற அளவுக்கு அங்கே மகிழ்ச்சி கொடுத்தீங்களா? எனக்கு இது பிடிக்கும், என் குடும்பத்துக்காக இதை தியாகம் பண்ணிட்டேன், அதை தியாகம் பண்ணிட்டேன், இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன்றீங்களே, அப்போ உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் ஆன்மாக்காக என்ன செஞ்சீங்க? உங்கள் ஆன்மா சந்தோஷமாக இருக்கா, உங்கள் ஆன்மா நிறைவாக இருக்கா அப்படின்னு யாருன்னா பார்த்துருக்கீங்களா? யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணுன்றீங்க தவிர்த்து நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம 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 சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தானே. இப்போ அடிப்படுது, எல்லாருமே இருக்கிறாங்க, உங்க குழந்தைங்க கூட அழுவோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுதான் குடும்பம்ன்றது. அதெல்லாம் நெக்ஸ்ட் டாபிக், அதை பற்றிலாம் அப்புறம் பேசுவோம் சரிங்களா? நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக. ஒரு 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 மனிதன் எப்படி வாழணும், அவனுக்கு என்னென்ன தேவைன்றது ஜோதிடத்தில் அவ்வளோ சொல்லியிருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, அந்த மாதிரி இருக்கிறப்போ என்னதான் அவங்க பார்த்துக்கிட்டாலும் அந்த வலின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வலியை நம்ம தானே உணரணும். அந்த சந்தோஷப்பட்டா கூட அந்த சந்தோஷம் நம்மளான்னு தானே உணர முடியும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் ஆன்மாவை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்கள் கடமையிலேருந்து மீறவானா உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றதுல தான் அது இருக்குது சரிங்களா? அதே மாதிரி லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் படித்த படிப்பு, உங்கள் திறமை, இது எல்லாம் அங்கே வந்து தடைப்பட்டு போயிடும். நீங்கள் உங்களுக்கு படித்த படிப்பு உதவாது, உங்கள் திறமை உதவாது. இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்காக எங்கோ போறீங்கன்னா திறமையே இல்லாத ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு 1000 திறமை இருந்தாலும் திறமையே இல்லாத ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிடும். ஒன்றுமே படிக்காமல் இருப்பான், எனக்கு எல்லா விஷயமும் இந்த ஃபீல்டு பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு இதை பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரியும், ஆனால் ஒன்றுமே இல்லை, அவங்ககிட்ட காசு இருக்குது, அவனை சொல்லி வளர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில்?
அவங்ககிட்ட காசு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருந்தான். நான் போயிட்டு என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவனை உயர்த்தி விட்டுட்டேன். அப்ப என்ன ஆகுது அங்க? உங்க திறமை அங்க வீணா போகுது. திறமையே இல்லாத ஒருத்தன் வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். உங்க கண்ணு முன்னாடி உங்க வாய்ப்பு பறி போகுது, உங்க கண்ணு முன்னாடி உங்களோட திறமை பறி போகிறது. அதை பார்த்து நீங்க ஏங்குவீங்கல்ல, அப்போ அங்க என்ன ஆகுது? உங்க லக்னம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். உங்க கண்ணு முன்னாடி எல்லாமே பறி போகுதுன்னா உங்களுக்கு முன்னாடி உங்க கர்மா போய் நிக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்டா ஓடி போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு திரும்புற சந்தெல்லாம் திரும்புற பக்கம்லாம் முட்டு சந்தாவே இருக்குதுடா அப்படின்ட்டு அது மாதிரி ஆயிடுது. அப்படியே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு போற இடம்லாம் முட்டு சந்தி, வழியே தெரியல, எனக்கு எந்த வழியில போனா எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா லக்னம் பார்க்கணும் சாமி. லக்னத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். சரிங்களா? அடுத்தடுத்து நிறைய விஷயம் இருக்கு. சும்மா 12 கட்டம் இருக்கு பாருங்க. நீங்க ராசியை மட்டுமே வச்சு பாக்குறீங்க. இது இம்பார்ட்டண்டா சொல்லணும், இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். 12 பெட்டி இருக்கு. அல்ல ஒரு பெட்டியில போயிடுச்சுன்னா கூட அது எப்படி சொல்லுங்க? இந்த ட்ரெயின் மாதிரி தான் இது. 12 பெட்டி உள்ள ட்ரெயின், அல்ல ஒரு ட்ராக் ஒரு பெட்டி போனா கூட உங்களுக்கு அந்த பயணமே நீ பூர்த்தி ஆகாதே. இந்த லக்னன்றது இன்ஜின் மாதிரி, இன்ஜினே போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ட்ரெயினே போகாது, நிப்பாட்டி இறங்கி ஓடு எல்லாரும். கஷ்டப்பட்டு தான் போகணும் அந்த பயணமே. இல்லை வேற பிடிச்சி வேற ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போற மாதிரி தான். அது மாதிரி தான் ராசியை பிரதானமா வச்சு ஒரு கோணத்திலே பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்க பிறக்கும் போது இந்தந்த கிரகங்கள் இங்கங்க இருக்கும், உங்களால தீர்மானிக்கவே பட முடியாது. அது எங்க வேணா போய் நீங்க பிறக்கும் போது அந்த கிரகங்கள் கோச்சாரத்துல எங்க இருக்குதோ அதுதான் உங்களோட சுய ஜாதகம். நான் இப்போ மீன ராசிக்கு மட்டும் பலன் சொல்றேன். 7.5 சனி, 8.5 சனி, 10.5 சனி, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டேன். நான் சனி பயிற்சி பத்தி வீடியோவே போடல. போட்டா நான் உண்மையை தான் சொல்லுவேன். அதை கேட்கறதுக்கு தான் ஆள் கிடையாது. உண்மையை சொன்னாதான் கேட்க ஆளை கிடையாது. அஷ்டமத்த சனி, அஷ்டாஷ்டம சனி, கண்ட சனி, உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் எத்தனை வருஷமா அந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சே சொல்லுவாங்க முன்னோர்கள். பழைய பஞ்சாங்கமாவே இருக்கிறியே, அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. கொஞ்சம் தயவுசெய்து வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? உங்க 12 கட்டமும் பார்க்கணும். உங்க எந்தெந்த கட்டத்துல என்னென்ன கிரகம் இருக்கு, அது எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, உங்க ஜாதக கட்டத்துல என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படிலாம் பார்த்து முடிவெடுங்க. 10ஓட 11 ஏன் முடிவெடுக்கிறீங்க? மீனராசி அப்படின்றது எத்தனை பேர், எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்துருமா? ஒரே கோணத்துல இருந்து பார்க்காம கொஞ்சம் வெளியில, பொதுமக்களாகி நீங்கள் வெளியில அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் படிச்சுட்டு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தெரியாம எதையும் சொல்ல போறது கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ லக்னத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நம்ம என்கிட்ட அவ்வளோ வசதி இருக்கு, காசு இருக்கு, ஆனா மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும், எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குது, எனக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது பிரச்சனைகளை புதுசா கொடுக்கும். அப்படி இருக்குன்ற பட்சத்துல அது எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு மட்டும்தான். எனக்கு தெரியுமே, நான் தான் போயிட்டு இருக்கேனே, அங்க போறேன், இந்த கோயில நான் பண்ணாத பூஜை, நான் பார்க்காத சாமியா, நான் சொல்லாத மந்திரமா அப்படின்னீங்கன்னா அது உங்களுடைய மூட நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் சொல்லி போறது, இவன் சொல்லி போறது, நான் அங்க பார்த்தேன், இவங்க பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போறதை விட்டுட்டு நான் திரும்பவும் அதே வழிக்கு தான் வரேன். உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு, அந்த ஜாதகத்துக்கு எங்க போனா சரியாகும் அப்படின்றது மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களை காப்பாத்துமே தவிர்த்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க போனாங்க சரியாயிடுச்சு, அவங்க போனாங்க சரியாயிடுச்சுன்ட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க இறைவனை போய் பார்க்க போறீங்க. சரிங்களா? இறைவனை நோக்கி பயணிக்க போறீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. நீங்க போய் இறைவனை பயணிக்காம அவர் எப்படிங்க உங்களை சரிப்படுத்துவாரு? நீங்க கமிட் ஆகாம இப்ப நீங்க கமிட் ஆகாம அவர் எப்படி கமிட் ஆவாரு? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ பேர் கூப்பிடுறாங்க, எவ்வளோ பேர் தரிசிக்கிறாங்க. அவரை நோக்கி பயணிக்கிறவங்கள இவர் போய் அவங்கள நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுடுறாரு. இவ்வளவுதான் விஷயம். நீங்க ஒரு பொருளை மதிச்சீங்கன்னா அந்த பொருள் உங்களை திரும்ப மதிக்கும். அதை தெரிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்றேன். எங்க போனா எனக்கு நல்லது நடக்கும் தெரிஞ்சு பண்ணுங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சரிங்களா?
அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அப்படியே 12 பாகவத்துக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் ஜோதிடத்தில் இருக்குது. அதை சரி பண்ணக்கூடிய வழிகளும் ஜோதிடத்திலே இருக்குது. அது இறைவன்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு வழிகாட்டுறது ஜோதிடம், அதை சரி செய்கிறது இறைவன். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரி, உங்களுக்கு ஜோதிடம் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் மீதி எல்லா விஷயமும் சொல்கிறேன். சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.